2008ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பது என்ன என்ற கருத்தரங்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் நானும் அப்பொழுது கட்சியின் அவைத்தலைவராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன் அவர்களும் உரையாற்றினோம். ஒய் மை டாட்டர் இஸ் எ டெரரிஸ்ட் என்று அங்கே நார்வே நாட்டிலே இருந்த ஒரு பத்திரிகையாளர்கள் எடுத்த ஒரு குறுந்தட்டு ஒளிநாடாவை அங்கே நாங்கள் வெளியிட்டோம். ஐ அக்யூஸ் என்ற தலைப்பில் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று இந்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டி 24 கடிதங்கள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள், 9 கடிதங்கள் நேரில் கொண்டு போய் கொடுத்த கடிதங்கள், இவற்றை அதில் வெளியிட்டோம். இதன் பிறகு 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி பேசியதற்காக உடனே நானும் கைது செய்யப்பட்டேன். திரு கண்ணப்பன் அவர்களும் கைது செய்யப்பட்டு நாங்கள் புலர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். அதன் பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலே இருந்தது. ஈழத்தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவானதால் இந்திய அரசு முழுக்க அந்த யுத்தத்தை நடத்தியதால் இந்திய அரசு ரடார்களை கொடுத்தோம், ஆயுதங்களை கொடுத்தோம், முப்படை தளவாடங்களை கொடுத்தோம், பொறியாளர்களை அனுப்பியும் அந்த பலாலி விமான தளத்தை புதுப்பித்து கொடுத்தோம். இந்திய கப்பல் படையை கொண்டு விடுதலை புலிகளுக்கு வந்த 10 கப்பல்களை கடலில் தகர்த்தோம். யுத்தத்தை நேரடியாக இருந்து இயக்கியதும் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலைக்கு மன்மோகன் சிங் அரசுதான் பொறுப்பு. ஒவ்வொரு சொட்டு தமிழனின் இரத்தத்துக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அரசுதான் பொறுப்பு என்று குற்றம் சாட்டி தமிழ்நாடு அரசையும் இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று நான் ஒவ்வொரு மேடையிலும் அப்பொழுது பேசினேன். அதனால்தான் 2009 பிப்ரவரி 19ஆம் தேதி குற்றப்பத்திரிகை என் மீது தாக்கல் செய்யப்பட்டது. 2008 போடப்பட்ட வழக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் திரு கண்ணப்பன் அவர்கள் தமிழர்களினுடைய கொந்தளிப்பான உணர்வை கூறி இந்த நிலைமை நீடித்தால் தமிழ்நாடு தனித்து செல்ல வேண்டியதுதான், இந்திய ஒருமைப்பாடு இருக்காது என்று பேசியதை அவர் பேசியது தமிழ்நாடு பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில், இறையாண்மைக்கு குந்தகம் நேர்ந்துவிடக்கூடாது, லட்சக்கணக்கான தமிழர்களை இந்திய அரசே இராணுவத்தை ஏவி கொன்றால் அப்படி நிலைமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் பேசினேன். திரு கண்ணப்பன் அவர்கள் குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர் சேர்க்கப்படவில்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் பெயர் சேர்க்கப்படாதது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பின்னர் இணைந்தார்கள். அவர்கள் பேசியதை நியாயப்படுத்தி நான் பேசினேன். ஆனால் என்னுடைய பேச்சில் எந்த இடத்திலும் ஒருமைப்பாட்டை உடைப்பேன் என்றோ இறையாண்மையை தகர்ப்பேன் என்றோ பேசவில்லை. என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் ஆயுதம் கொடுத்து எங்கள் மக்கள், எங்கள் குழந்தைகள், என் மக்களை கொல்லுகிறீர்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள், அப்பாவி தமிழர்களை கொன்று குவிக்கிறீர்கள். அவர்கள் நாதியற்று போய்விட்டார்கள். இதன் நிலைமை நீடித்தால் அவர்களுக்கு யார் ஆயுதம் கொடுப்பார்கள்? வேறு வழியின்றி அவர்களுக்கு இங்கே இருக்கிற தமிழர்களே ஆயுதம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படாதா? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் அதிலும் நானும் அதிலே பங்கேற்று செல்லுகிற முதலாளாக இருப்பேன் என்று சொன்னேன். என் மீது 35 கேள்விகள் வைக்கப்பட்டன. நான் பேசிய எதையும் மறுக்கவில்லை. நான் பேசியதாக இங்கே குற்றப்பத்திரிகையிலே தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் சாட்சியங்கள் சொன்ன அனைத்தையும் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆனால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்திய தண்டனை சட்டம் 124A பிரிவின்படி அது தேச துரோக குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் கீழும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் 13 உட்பிரிவுகளின் கீழும் நான் பேசிய பேச்சு வராது என்று கருதுகிறேன். மற்ற நடைமுறைகள் குறித்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நான் அன்று பேசியது எதையும் நான் மறுக்கவில்லை. அந்த பேச்சு இன்றைக்கும் நான் அந்த கருத்தை தான் சொல்வேன். ஆகவே நான் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை உடைக்க நான் பேசவில்லை. எதிர்காலத்தில் இதே நிலைமை நீடித்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இனப்படுகொலை நடந்தது.
அந்த இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி இந்திய அரசு. நான் இந்திய நாடாளுமன்றத்திலேயே இந்தியாவின் ஒருமைப்பாடு நீங்கள் தமிழர்களுக்கு கேடு செய்தால் உடைந்து போகும் என்று 83ஆம் ஆண்டிலிருந்து பலமுறை இந்திய நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். நீங்கள் தமிழர்களை அழித்தால், நீங்கள் அவர்களுக்கு உதவினால் இந்தியாவின் ஒருமைப்பாடு எதிர்காலத்தில் இருக்காது என எச்சரிக்கிறேன் என்று பேசியிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நடைபெற்ற இந்த விசாரணையில் அனைத்து 35 கேள்விகளுக்கும் நான் பதில் தந்திருக்கின்றேன். 12ஆம் தேதி மேற்கொண்டு இருதரப்பிலே என் தரப்பு சாட்சிகள் உண்டா என்று கேட்டார்கள். இல்லை என்று நான் கூறியிருக்கிறேன். அதன் பிறகு 12ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள்.